ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி சமைச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூவு. அந்த வாழைப்பூவை பறிச்சுட்டு வந்து நம்ம அதில் வடை செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க போயிட்டு நம்ம தோட்டத்தில் வாழைப்பூவை பறிச்சுட்டு வருவோம். பாருங்கள், நம்ம வாழை மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், வாழைப்பூவை இதெல்லாம் நம்ம இப்போ பறிச்சுக்கிடுவோம். வாழை பூவிலையும் இந்த வாழை மரத்தோட இலையிலையும் இந்த வாழைப்பழம் எல்லாமே வந்து பாருங்கள் மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது எல்லாமே இந்த பூக்களை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, இந்த பூக்களை வந்து ஒரு நார் மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு நார் மாதிரி இருக்கும். இந்த நார் அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரமாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணாமல் இந்த இதிலேருந்து இது வரல நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த வாழைப்பூக்களை அரிஞ்சு நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இல்லைன்னா மோர் இருந்தாலும் மோரில் போட்டுக்கலாம். நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் இன்றைக்கி போட்டு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம 250 கிராம் 1/4 கிலோ பருப்பு வந்து கடலப்பருப்புங்க. இது பட்டாணி பருப்பு கிடையாது. நம்ம குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு. அதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் கழுவி. இப்போ இந்த பருப்பை போட்டு நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உள்ளே உப்பு சேர்த்து ஆட்டிக்குவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த பதத்துலேயும் நம்ம ஆட்டிக்கலாம். இப்போ ஆட்டிட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஆட்டியிருக்கோம். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால பருப்பு முழுசாக இருந்துச்சுன்னா கடுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும். நம்ம தோண்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன பொருட்கள் வடைக்கி அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டி வச்ச அந்த கடலப்பருப்போட மாவு, அப்புறம் வாழைப்பூவு நம்ம தண்ணிக்குள்ளே ஊற போட்டிருக்கோம். 3 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். இது நாட்டு கருவேப்பிலை, நம்ம தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கோம். நீங்கள் பெரிய கருவேப்பிலையாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெரிய சீரகம், இவ்வளோண்டு மல்லித்தலை, இவ்வளோ இந்த சைஸில் இஞ்சி, ஒரு 6 வெள்ளைப்பூடு, நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 150 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இந்த 1 ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் பெருங்காயம். நம்ம உள்ள உப்பு வந்து உள்ளேயே போட்டுட்டோம் மாவுக்குள்ளே. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை தட்டிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. நீங்கள் அம்மி இல்லைன்னா மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். கருவேப்பிலையே உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த பெரிய சீரகத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். மல்லித்தலையை உள்ளே சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணால் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால சின்ன வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த பெருங்காயத்தூளையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச இந்த வாழைப்பூவை உள்ள அள்ளி சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூவில் அதிகப்படியான சத்துக்கள் வந்து இருக்குதுங்க. இதில் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குங்க அதிகமாக. வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்குங்க. கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து, தாமிரச்சத்து எல்லாமே வந்து இதில் அதிகமாக இருக்குங்க. அதனால் இது வந்து ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை அது வந்து வெளியில் கழிவுகளில் வெளியேற்றிடுதுங்க. இது இரத்த நாளங்களில் இருக்கிற கொழுப்புக்களையும் இது அழித்து இரத்த நாளங்களில் ரத்தம் வந்து சீராக ஓடுறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து துணை புரியுதுங்க. இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து வந்து இதய நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த இதய பிரச்சனையை சரி பண்ணி இதய பிரச்சனைகள் வராமல் இந்த பொட்டாசியம் சத்து பாதுகாக்குதுங்க. வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இலை எடுத்துக்கோங்க. அந்த இலையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 1/2 லிட்ரு கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். வயசானவங்களுக்கு பல் வந்து இல்லை அப்படின்னா அந்த வாழைப்பூ சாப்பிடணும், வாழைப்பூ வடை சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா என்ன செய்கிறீங்க, வாழைப்பூவையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடித்து அதை கலந்து அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை போட்டு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூவில் இருக்கிற வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண்களுக்கு வரக்கூடிய கண்புரை, கண்ணில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே, கண் நோய்களை எல்லாமே சரி பண்ணி கண் பார்வை வந்து பிரகாசமாக தெரியறதுக்கு இந்த வாழைப்பூவில் இருக்கிற சத்துக்கள் வந்து துணை புரியுதுங்க. இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே பாருங்கள், மனிதனுக்கு ஒரு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு சத்துக்களாக தான் இங்கே இருக்குது. இரத்த சோகை வராமல் இது தடுத்து இரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குதுங்க. இது சத்து குறைபாட்டால் வரக்கூடிய வாய் துர்நாற்றம், பற்களில் ஏற்படக்கூடிய வலி, பல் ஈர்களில் வரக்கூடிய இரத்த கசிவு எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணிடுதுங்க. ஈர்கள் வந்து பல்லிருந்து இறக்கமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பல் மட்டும் பெருசாக இருக்கும், ஈர்கள் வந்து இறங்கியிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைப்பூக்களை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரும்போது அந்த பல்களில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே வந்து இந்த வாழைப்பூ வந்து சரி பண்ணுதுங்க. அப்புறம் இதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து மலச்சிக்கல் வரவிடாமல் தடுத்து மூல நோயுமே வரவிடாமல் தடுக்குதுங்க. அந்த மூல நோயினால் ஏற்படக்கூடிய புண்களையும் இந்த வாழைப்பூவை சாப்பிடும்போது அந்த புண்களும் ஆறிடும். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த வாழைப்பூவை நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைமாவது பொரியலாவோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இந்த வாழைப்பூவை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த தொறுப்பு சுவை வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்தையுமே சரி பண்ணி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த வாழைப்பூ வந்து நம்மளுக்கு துணை புரியுதுங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வடைகளையும் போட்டு வெளில எடுத்துக்குவோம். பாருங்கள், நம்ம வடையெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த வடை வந்து பாருங்கள்
வாழைப்பூ வடை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடும்போது இதில் அதிகப்படியாக நன்மைகள் இருக்குங்க. இந்த வாழைப்பூவிலையும் இந்த வாழைடைய பழம் இலை எல்லாத்துலேயுமே வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். அருமையான சுவையாக இருக்குங்க, சூப்பரான சுவை. இந்த துவர்ப்பு சுவை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மருத்துவ குணத்தை வந்து தருதுங்க. இந்த துவர்ப்பு சுவை வந்து நம்ம முன்னோர்கள் அதனால தான் அந்த வாழை மரத்தை எல்லா ஒரு சுபகாரியங்களுக்கும் இறைவனை வணங்குறதுலையும் சரி, இந்த முக்கணியான மாப்பழா வாழை அப்படின்னு சொல்லி இதை வாழை அப்படின்னு பெயர் சுட்டியிருக்காங்க. மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்ம வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான ஒரு வாழ்க்கையை தரும் அப்படின்றதுனால தான் இந்த வாழையை வந்து வாழை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து. அதனால் இந்த வாழையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நம்மளை நல்ல முறையாக ஒரு நோயிலிருந்து காக்கும் அப்படின்றதுனால தான் வாழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இந்த வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.